வெல்கம் டு பவிஸ் கிச்சன். இன்னைக்கு பவிஸ் கிச்சனில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் மீனை தலைப்பகுதியை மட்டும் எடுத்திருக்கேன். மற்றது தான் பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தலைப்பகுதியை மட்டும் வச்சு இப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 20 சின்ன வெங்காயத்தை எடுத்து அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைச்சிடலாம். பாருங்கள், அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. குழம்புல சேர்த்துறேன். இப்போ பேனில் மீன் நான் தலைப்பகுதி மட்டும் எடுத்திருக்கேன். சதை பகுதியை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உப்பு, ஒரு ஸ்பூன் உப்பு, அரைச்ச விழுது, புளி தண்ணி, நல்ல தாராளமாகவே ஊற்றலாம். நான் 4 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். குழம்புத்தூள், கடுகு உளுந்தம்பரு, சீரகம் கொஞ்சோண்டு இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு ஆன் பண்ணியாச்சு. இதை கரண்டி வச்சு லேசாக கிண்டி விடுங்க. போதும். இதை மூடிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதை மூடி போட்டேன். நான் சீக்கிரம் கிண்டி விடாதீங்க, உடஞ்சிரும் மீன். இப்படி இருந்தால் வாசனையாக இருக்குது. எங்கள் வீடு ஃபுல்லும் தூக்குது. இப்படி யார் மீன் குழம்பு வைப்பாங்கன்ட்டு கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வத்தி மீன் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். வணக்கம், மீன் குழம்பு ரெடி. இன்னும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.